ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஆகில் வந்து ரூமில் இருந்துக்கிட்டு எல்லாத்தையும் ஜூஸ் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிற மாதிரி கத்திட்டு இருக்கான். இவனை வந்து தேடி தான் நம்ம சனம் போனா. ஆனால் இப்போ வந்து இவன் இங்கே இருக்கானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்போ பார்த்தா அந்த அங்கிள் வந்துட்டு ஜூஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்ருக்காரு. நீங்கள் இதை எடுத்துகிட்டு வரீங்கன்னு கேட்டால் லத்தீஃப் ஒரு வேலை விஷயமா வெளியே போயிருக்கா, மாவேகம் தான் அனுப்பிச்சி வச்சிருக்காங்க, அதனால தான்ப்பா நான் எடுத்துகிட்டு வந்தேன், சரிப்பா நீ ஜூஸை குடி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவனும் வந்துட்டு அந்த ஜூஸை குடிக்கிறான். குடிச்ச கொஞ்ச நேரத்துலேயே அவன் அப்படியே மயங்கி விழுந்துடுறான். அப்படின்னா அந்த ஜூஸில் எதையோ ஒன்று இந்த அங்கிள் கலந்துருக்காரு. அதே சமயம் நம்ம சகரும் எங்கள் அக்கா போனவளை இன்னும் காணமே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சு இருக்கா. அப்போ பார்த்தா அந்த ஆண்டி வந்து அவளோட தலையில வந்து ஒரு ராடை வச்சு அடிச்சிருது. அப்படியே மயங்கி விழுந்துடுறா. அவளை அந்த ஆண்டி அந்த ரூம்லேருந்து உப்பு மூட்டை மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம சனமை வந்துட்டு வீட்டு வரைக்கும் கொண்டு வந்துட்டாங்க. காருக்கு வெளியில் அவளை தூக்கி போட்டு அவளுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் அந்த அங்கிள் போட்டு விடுறாரு. அது வந்து மயக்கம் தெளிகிறதுக்கான இன்ஜெக்ஷன் போல. அதை போட்ட உடனே அவளுக்கு மயக்கம் தெளிஞ்சிருது. நான் எப்படி வீட்டுக்கிட்ட வந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ அவசரமாக ஆகில்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ரிஹான் வந்துட்டு அந்த எலி பிடிக்கிறதுக்கான ட்ராப் வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அதை வாங்கிட்டு வந்துட்டு சகர் எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் அவள் அங்கே காணோம். அதுக்கு பதிலாக அங்கே ரத்தமாக இருக்குது. ஏன்னா அவள் காலில் தான் எலி கடிச்சு காயமாக இருந்திருக்கும் இல்லையா, அந்த ரத்தம் தான் அப்படியே அந்த பக்கமாக போயிட்டு இருக்கு. அதை ஃபாலோ பண்ணிட்டு அவன் வெளியே வந்து பார்த்தா சனம் வந்துட்டு ஆகில்னு சொல்லிக்கிட்டே வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கா. பின்னாடியே இவனும் ஓடிக்கிட்டே இருக்கான். சனம் எங்கே போற அப்படின்னு கேட்டுக்கிட்டு நேராக நம்ம ஆகில் ரூமுக்கு தான் சனம் போறா. போய் பார்த்து அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா அங்கே ஆகில் கூட செகர் வந்து படுத்திருக்கா, அது ஒண்ணுமனா இருந்த மாதிரி. அதை பார்த்து அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அவனுன்னா அந்த இடத்துக்கு ரிஹான் வந்துட்டு அவனுமே இதை பார்த்துடுறான். பார்த்து அவனுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ ரெண்டு பேருக்குமே என்னமோ ரெட்ட துரோகம் நடந்த மாதிரியே ஒரு ஃபீலு. ரெண்டு பேருமே அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. அந்த அதிர்ச்சியில் அப்படியே தடுமாறி கிளாஸை கீழே தள்ளி விட்டுறா. அந்த சவுண்டு கேட்டதுக்கு அப்புறமா தான் சகர் எழுந்திரிச்சு பார்க்குறா. பக்கத்தில் ஆகில் படுத்துருக்கான். இவங்க ரெண்டு பேரும் என்னடா என்ன இப்படி பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல. நம்ம சனமுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. இப்படி தங்கச்சியே நமக்கு துரோகம் பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மன வழியில் அப்படியே பார்த்துட்டு இருக்கா. இதெல்லாம் தூரத்துலேருந்து அந்த அங்கிள் ஆண்டி அப்புறம் நீலாம்பரி 3 பேருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாமே இந்த நீலாம்பரியோட பிளான் தான். உங்களோட பிளானை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்திலே ஆள் இல்லை. என்னமா பிளான் போட்டு அக்காவுக்கு தங்கச்சிக்காரியை ஒரு துரோகியாக மாற்றிட்டீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இந்த ஆண்டி சொல்லிக்கிட்டு இருக்கு. அப்பதான் நமக்கும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத காமிக்கிறாங்க. ஆகில் அந்த ஜூஸை குடிச்சிட்டு மயங்கிட்டான்ல, அதுக்கப்புறம் அவனை பெட்ல படுக்க போட்டு அவனோட ஷர்ட்லாம் ரிமூவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம செகர் அங்கே அந்த பெட்ல தூக்கிட்டு வந்து போட்டது மட்டும் இல்லாமல் அவளோட கையை தூக்கி அவனோட நெஞ்சு மேலே வச்சிருக்காங்க. இப்போ பார்க்குற நமக்கே வந்துட்டு ரெண்டு பேரும் தப்பு பண்ணிட்டாங்களோ துரோகம் பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதை பார்த்துட்டு தான் நம்ம சனம் வந்துட்டு தப்பாக நினச்சிக்கிட்டு அவள் ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்போ அந்த இடத்துக்கு நீலாம்பரியும் வந்துட்டு என்னம்மா நடக்குது இங்கே, நானும் கேள்விப்பட்டேன் அவள் உன்னோட தங்கச்சியாம்ல, உன்னோட கூட பிறந்த தங்கச்சியாம்ல, எனக்கே இந்த விஷயம் இப்பதான் தெரிஞ்சு. அது மட்டும் இல்லாம உன்னோட தங்கச்சியை உன்னோட புருஷனை அபகரிச்சிட்டா, ரெண்டு பேருமே சேர்ந்து உனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க, இந்த அனுபவம் உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டு அவளை வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படுத்திட்டு இருக்கா. அவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியாம அப்படியே முழிச்சிட்டு இருக்கா. அது சரி, உன்னோட தங்கச்சி பேர் வந்து செகராம்ல, அவளையும் நீ இதே வீட்லயே வச்சிருந்திருக்க, அதுவும் எனக்கு தெரியாம சீக்ரெட்டா. ஆனா உன் தங்கச்சி உனக்கே தெரியாம உன் புருஷனை சீக்ரெட்டா வச்சிருந்திருப்பா போலயே, இந்த மனவலி உனக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவளை ரொம்ப கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டு இருக்கா. டக்குன்னு அவளோ முடிஞ்சா பேசி முடிச்சிட்டியா, இப்போ நீ இவ்வளோ நேரம் வந்துட்டு கதை சொல்லிட்டு இருந்த பத்தியா, அதை நீ வந்து அந்த கதையெல்லாம் சனம் கிட்ட தான் சொல்லியிருக்கணும். ஆனால் நீ இப்போ யாருக்கிட்ட சொல்லிட்டு இருக்க தெரியுமா, செகர் கிட்ட. நான் தான் செகர், உனக்கு அடிக்கடி பாடகத்து கொடுப்பல அந்த செகர் தான் நான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போதான் நம்ம சனம் வந்து அந்த பக்கத்துலேருந்து வந்துகிட்டே இருக்கா. அவள் வந்து இவளுக்கு நன்றி சொல்லிட்டு இருக்கா. நீ பண்ண காரியத்தினால என்னோட புருஷன் கூட என்னால் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக இருக்க முடிஞ்சு, அதுக்கு ரொம்பவே நன்றி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நமக்கும் ஒன்றும் புரியல, நீலாம்பரிக்கும் ஒன்றும் புரியல, என்னடா நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அப்பதான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நீலாம்பரிக்கும் அவள் சொல்லி காட்டுறா. அதாவது நம்ம செகர் வந்துட்டு அவளோட ரூமில் இருந்துட்டு அக்காவை காணமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜன்னல் வழியாக பார்த்துட்டு இருப்பா. அப்போ ஆகிலோட கார் அங்கே நின்றுட்டு இருக்கோம். ஆகிலோட கார் இங்கே நின்றுட்டு இருக்கே, ஆனால் ஆகில காணோன்னு தானே சனம் தேடி போனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் வெளியே வந்து பார்த்தா நம்ம சனம் காருக்குள்ளே இருக்கா. அவளை எழுப்பி விட்டு நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டால், என்ன இந்த அங்கிளும் ஆண்டியும் வந்துட்டு கடத்திட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா. உன்னை கடத்திட்டும் வரல, ஒன்றும் பண்ணலை, அவங்க இதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு பிளானை போடுறாங்க, அந்த நீலாம்பரி தான் ஏதோ ஒரு பிளான் பண்ணுறான்னு தோணுது, நீ என்ன பண்ணுறனா இப்போ உடனே வா, நம்ம ரெண்டு பேரும் ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் ரூமில் போயிட்டு ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சனம் தான் சொல்லப்போனால் ஆகில் கூட வந்து அங்கே படுத்துட்டு இருந்திருக்கா. செகர் தான் வந்து இங்கே சனமோட ட்ரெஸ்ஸை போட்டுட்டு ஷாக்கானது அதிர்ச்சியானது அது எல்லாமே. ஸோ இப்படி தான் நடந்திருக்கு, இப்படி தான் நாங்கள் ஒன்று முட்டாளாக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் இவளுக்கு ஒன்றுமே புரியல. அப்போ நம்ம மறுபடியும் ஏமாந்துட்டோமா, நம்ம பிளான் மறுபடியும் ஃபெயிலியர் ஆகிடுச்சா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இதுக்கு தான் சொல்கிறது இடம் தெரியாமல் மோதக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நீ என்ன நினச்சிருப்ப, இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணி என்னையும் என் தங்கச்சியும் வந்து பிரிச்சிடலான்னு நினச்சல, ஆனால் உண்மையிலே அப்படி ஒரு சீன் நடந்திருந்தா கூட அதை நான் நம்பியிருக்கவே மாட்டேன். ஏன்னா என் தங்கச்சி மேலே எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிற வரைக்கும் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது, ஒரு ஆணியும் பிடுங்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவளை கடுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவளோ டென்ஷன் ஆகிட்டா இங்கிருந்து போயிடுறா.
சரியா அக்கா தங்கச்சிக்குள்ள எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் நடக்கல. ஆனா இந்த ரிஹான் பார்த்துட்டான் இல்லையா, அவன் இப்ப தப்பா நினைச்சிருப்பான்ல அப்படின்னு சொன்னா அவன் வந்துட்டு அவளோட காலில் மருந்து போட்டு விட்டுட்டே சொல்லிட்டு இருக்கான். நான் உன்னை அந்த ரூம்ல ஒன்னு ஆயில் கூட பார்க்கும்போது உண்மையிலே நான் நம்பிட்டேன், நீ தான் அங்க இருக்க அப்படின்னு நான் நம்பிட்டேன். என்னோட மனசே உடஞ்சு போயிடுச்சு. அப்படி ஒரு வேளை நடந்திருந்தா நம்மளோட காதல் அங்கேயே முடிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஆனா அப்படிதான் எதுவும் நடக்கலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆக்சுவலி வந்துட்டு ரிஹானுக்குமே அந்த இடத்துல இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஏன்னா அப்போ நம்ம ரிஹான் வந்துட்டு பார்த்துட்டு ஷாக் ஆகினான் இல்லையா. ஆனால் பக்கத்தில் இருக்கிறதா சகருங்கிறது அவளுக்கு தெரியாது. அவன் என்னடானா அக்கா கறியை பார்த்துட்டு அக்காவும் மாமா அப்படி ஒன்றா இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே சுற்றிலாம் போட்டுக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் சொல்கிறா, ரிஹான் என்ன பாரு, நான் தான் சகர்னு சொன்னா, என்ன நீ இங்கே இருக்கியா அப்போ அது அப்படின்னு கேட்டால் அவசானம் நான் தான் சகர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்போவே இந்த விஷயம் அங்கேயே கிளியர் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் எந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வரல. நம்ம 2 பேரும் காதலிக்கிறது உண்மை தானே. அப்படி இருக்கும் போது இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம பிரியோமா என்ன, நம்ம என்றைக்கும் பிரிய மாட்டோம் ரிஹான், நீ கவலைப்படாத, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனுக்கு ப்ராமிஸ்லாம் பண்ணுறா. அப்படியே கட் பண்ணால் இந்த நீலாம்பரியும் மூக்கு உடஞ்சி நின்றுட்டு இருக்கா. அவகிட்ட போய்ட்டு இந்த அங்கிளும் ஆண்டியும் போயிட்டு, நீங்கள் பிளானெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக போட்டிங்கன்னு தான் நானும் நினச்சேன், ஆனால் அது இப்படி சொதப்புன்னு நினைக்கவே இல்லையா, உங்களோட பிளான் இப்போ ஃபெயிலியர் ஆகிடுச்சு, அடுத்து என்ன பண்ண போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு அவளை இன்னும் வெறுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தா அந்த புது பொண்ணு சனம் அந்த பக்கமாக போயிட்டு இருக்கா. அவளை பார்த்த உடனே அவளுங்க 2 பேரையும் நான் அப்புறமா கவனிச்சுக்கிறேன், இப்போ ஒரு முக்கியமான வேலையை நான் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டு போயிட்டு இருக்கா. அதுக்குள்ளே இவ்வளோ இங்கே கிச்சனுக்கு வந்துட்டு நிறைய முட்டையை எடுத்துகிட்டு வந்து ஒரு பவுலில் போட்டது மட்டும் இல்லாமல் அந்த முட்டையை பார்த்துக்கிட்டே ஒன்று ஒன்றா அந்த பவுலில் போட்டுட்டு இருக்கும் போது இவ ஏதோ ஒரு மந்திரம் மாதிரி வாய்க்குள்ளேயே முணங்கிட்டு இருக்கா. என்ன சொல்கிறா அப்படிங்கிறது நமக்கு வெளியே கேட்கல. அப்போ அந்த இடத்துக்கு அந்த நீலாம்பரியும் வந்துட்டு, உன்னை எதுக்கடி நான் இந்த வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தேன், ஆகில சனம் கிட்டேருந்து பிரிக்கிறதானே உன்னோட வேலை, ஆனால் அதை விட்டுட்டு நீ என்னடானா அவங்க 2 பேருக்கும் சப்போர்ட்டாக இருந்துட்டு இருக்கியா, அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி இதே வீட்டில் இருக்காளுங்க அப்படிங்கிற உண்மை உனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு, ஆனால் இதை பற்றி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, நீ ஏன் பக்கம் இருக்கியா இல்லை அவளுங்க பக்கம் இருக்கியா, இதுக்கப்புறம் நான் உன்னை அந்த வீட்டில் வச்சுக்க விரும்பலை, ஆகில உன்னை மடக்க சொல்லி தான் இந்த வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் இது வரைக்கும் நீ எந்த ஒரு விஷயமும் பண்ண மாதிரி தெரியல, அதனால நீ இதுக்கப்புறம் இந்த வீட்டிலே இருக்கக்கூடாது, வாடி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி அவளை இழுத்துட்டு போகலான்னு பார்த்தா, ஆனால் அவளோ கல் மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கா. இவ எவ்வளோதான் இழுக்க ட்ரை பண்ணாலும் அவளால் ஒரு அடி கூட அவளை அசைக்க முடியவே இல்லை. அதுக்கப்புறம் அவளோட கையை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு, நீ என்ன நினச்சிட்டு இருக்க என்னை பற்றி, நான் எதுக்குமே பிரயோஜனப்பட மாட்டேன் அப்படிங்கிறத நீ எப்படி நினைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ நீ வா போ அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. மாமியார் மாபேகம் அப்படிங்கிற மரியாதைலாம் கொடுக்கல. இவளுக்கு ஒன்றுமே புரியல அவள் பண்ணுறதெல்லாம் பார்க்கும்போது. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவள் அடுப்பில் வச்சு முட்டையை வேக வச்சுட்டு இருந்தா இல்லையா, அது அப்படியே ப்ளூ கலராக மாறிக்கிட்டு இருக்குது. அதை இந்த நீலாம்பரியும் நோட் பண்ணிவிட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியல, பயங்கரமான ஷாக்காக இருக்குது. இருந்தாலும் அவள் அதை பார்த்துட்டா அப்படிங்கிறத அவகிட்ட காட்டிக்க முடியாது இல்லையா. ஸோ அதனால் கண்ணு தெரியாத மாதிரி அப்படியே நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இங்கே பாரு ஆகில, நீ சொல்லி தான் என்னோட வலையில் அவரை சிக்க வைக்கணும்னு எனக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஏன்னா ஆகில் என்னுடையவர், அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம், அந்த சனமுக்கும் நான் கிடைக்க விட மாட்டேன். அந்த சனமை எப்படி ஆகில்கிட்டேருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியும். இதுக்கு நான் காதலை தான் ஒரு ஆயுதமாக யூஸ் பண்ணி ஆகில என் வலையில் சிக்க வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் கிடையாது. ஒருத்தவங்களை கண்மூடித்தனமாக காதலிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கள அடையிறதுக்கு பைத்தியக்காரத்தனமான வேலையெல்லாம் பண்ண ஆரம்பிப்பாங்க. இன்ஃபேக்ட் உன்னையே எடுத்துக்க, ஏன் நீயும் அப்படி தானே நிறைய விஷயம் பண்ண பைத்தியக்காரத்தனமாக அவனோட காதலுக்காக. இதனால் உனக்கு என்ன கிடச்சிச்சு, நீ என்னத்தை அடைஞ்ச, என்ன மாதிரி நீயும் வந்துட்டு ஒரு ஒதுக்கப்பட்டவ தான். உன்னோட கடந்த காலமும் என்ன மாதிரி தான் ரொம்ப மோசமாக இருந்திருக்கு. ஆனால் அதுக்கப்புறம் உனக்கு ஒரு லக் அடிச்சதுனால தான் நீ இந்த போபாலோட ராஜாவை பணத்துக்காக கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவரை நீ காதலிக்கல இல்லையா. ஸோ அதனால் எல்லா விஷயத்துக்கும் காதல் செயல்படாது, ஓகேவா. இதுக்கப்புறம் சனமை வந்துட்டு எப்படி ஆகில்கிட்டேருந்து பிரிக்கணும்னு எனக்கு தெரியும், அதுக்கு நீ எனக்கு துணையாக இருந்தால் மட்டும் போதும், சத்தியம் பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கை காமிச்சிட்டு இருக்கா. உடனே இவளும் வந்துட்டு சத்தியம் பண்ணி இப்போ 2 பேருமே வந்துட்டு கூட்டு சேர்ந்துக்கிறாளுங்க. ஆனால் இவ்வளோ நாளாக இவ ஒரு நல்ல பொண்ணு, அப்பாவியான பொண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ என்னடானா இவ நீலாம்பரிக்கே டஃப் கொடுப்பா போல, அந்த அளவுக்கு வில்லத்தனமாக அவள் பேசிகிட்டு இருக்கா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காலத்தில் நம்ம சனம் கிச்சனுக்கு வந்தா பின்னாடியே அந்த புது பொண்ணு வந்துட்டு என்ன பண்ணுறீங்க நீங்கன்னு கேட்டால், நான் ஆகிலுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போகிறேன், அவருக்கு பிடிச்ச பிரேக்ஃபாஸ்ட்டு தான் செய்ய போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு இருக்கா அந்த பேனில். அந்த முட்டையை இவ வெறிக்க பார்த்துட்டு இருக்கா. என்னத்துக்கு பார்க்குறா அப்படிங்கிறது ஒன்றும் புரியல. அதுக்கப்புறம் அவளும் ஆஃப் ஆயில போட்டு எடுத்துகிட்டு போயிடுறா. அவள் போனதுக்கப்புறம் இவ கையை வச்ச இடத்த பார்த்தா அந்த இடத்துல ஒரே மண்ணாக கொட்டிக்கிட்டே இருக்குது. இவளோட நடவடிக்கையே கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு ஆகில் கிட்ட பிரேக்ஃபாஸ்ட் உங்களுக்கு பிடிச்சதான் நான் பண்ணியிருக்கேன், சாப்பிடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தா, அவன் கண்ணுக்கு என்னடானா அந்த ஆஃப் ஆயில் வந்து ரொம்ப கெட்டு போன மாதிரியும் மோசமாக தெரியுது. இதெல்லாம் ஒரு சாப்பாடா அப்படின்னு கேட்டால், என்னாச்சு ஆகில், உங்களுக்கு பிடிச்சதானே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், ஆஃப் ஆயில் நல்லா தானே போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது நீயே சாப்பிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கோபப்பட்டு அங்கே இருந்து போயிடுறான். இவ கண்ணுக்கு அந்த ஆஃப் ஆயில் நல்லா தான் தெரியுது, நல்ல நிலைமையில தான் இருக்குது. ஆனால் ஆகிலோட கண்ணுக்கு அது கருப்பாக வினோதமாக தெரியுது. இதெல்லாம் தூரத்தில் அந்த நீலாம்பரியும் பார்த்துட்டு, சரியான பொண்ணை தான் நான் ஆகிலோட மனைவியாக இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவளை கூட்டிகிட்டு வந்துட்டு நான் ஒன்றும் தப்பு பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.